தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில நெல்லை சட்டமன்ற தொகுதி மற்றும் அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. இருக்கக்கூடிய பகுதி நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து, அதாவது மொத்தம் 1678 வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய நிலையில மொத்தம் 155 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்பராக குறிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சோனல் ஆபீசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகளோடு இணைந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை இங்கிருந்து ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு செல்வதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்றக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இது தவிர ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த அழியாத மை உள்ளிட்ட பல்வேறு 44 வகையான அந்த பொருட்களும் அந்த ஒரே லாரியில் ஏற்றிக்கொண்டு அந்த சோனல் ஆபீசர்கள் இங்கிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் செல்வார்கள். தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்போடு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அனுப்பக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 5 வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த 321 வாக்குச்சாவடிக்கு மட்டுமே அந்த அதிகாரிகள் அதாவது 301 வாக்குச்சாவடிகளுக்கு மட்டுமே ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மட்டுமே தான் பயன்படுத்தப்பட இருக்கிறது. இது தவிர்த்து மற்றபடியான ஒவ்வொரு இடங்களுக்குமே 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஒவ்வொரு மையங்களுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. மொத்தமாக 90 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் தவிர்த்து மத்திய பாதுகாப்பு படை, அதே போல வெளிமாநில போலீசார் என 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படக்கூடிய நிலையில் அந்த பலத்த பாதுகாப்போடு இங்கிருந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பக்கூடிய பணியானது நடைபெறுகிறது. இது தவிர இந்த பயிற்சி, அதாவது 3ஆம் கட்ட பயிற்சி இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முடிவு பெறக்கூடிய நிலையில் இங்கிருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதிகாரிகள், அதாவது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு வாக்குப்பதிவுக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளும் இங்கிருந்து 11 மணியிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்காக அவர்களும் அனுப்பி வைக்கப்படுவார்கள். சரியாக 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்தந்த பொருட்கள் கொண்டு சேர்வதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் கொண்டு சென்று அந்த பணியை இன்று இரவுக்குள்ளே தொடங்கி இரவுக்குள்ளே அனைத்து வாக்குச்சாவடிகளையும் தயார்படுத்தி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏதாவது அதாவது மிஷின்களில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் உடனுக்குடன் அதை சரி செய்வதற்கு கூடுதலாக ஒவ்வொரு இயந்திரமும், அதாவது தேவைப்படக்கூடிய கூடுதல் இயந்திரங்களும் ஒவ்வொரு சோனல் டீம்லையும் கொடுக்கப்பட்டு அந்த பணிகளையும் இன்றைய தொடங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் குறிப்பிட்ட நம்பர், அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தனித்தனியாக நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெட்டிகள் அங்கிருந்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.